ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிஜிட் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஜிட் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து என்ன, டிசைன் ஏ ரிஜிட் ஃப்ளான்ஜ் கப்ளிங் டு டிரான்ஸ்மிட் டார்க் ஆஃப் 250 நியூட்டன் மீட்டர் between two coaxial shafts. The shaft is made up of alloy steel, flanges out of cast iron and bolt out of steel. 4 bolts are used to couple the flange. The shafts are keyed to the flange hub. The permissible shear stress are given below. Shear stress on the shaft is 100 megapascal. Bearing or crushing stress on the shaft is 250 megapascal. Shear stress on key is 100 megapascal. Bearing stress on key is 250 megapascal. Shear stress on key cast iron is 200 megapascal. Then shear stress on bolts is 100 megapascal. ஸோ கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்க் வந்து நமக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரியா, லாஸ்ட் சம்மில் வந்து என்ன பவர் கொடுத்துருந்தாங்க, ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பவர் அண்ட் ஸ்பீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டார்க் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். இந்த சம்மில் வந்து என்ன டார்க் வந்து நமக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா, என்னோட வேல்யூ, சரியா, என்னன்றது நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் அதோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் ஷாஃப்ட் டவர்ஸோட வேல்யூ வந்து 100 மெகாபாஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆன் தி ஷாஃப்ட் சிக்மா சிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 250 மெகாபாஸ்கல்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கீ டவு கேயோட வேல்யூனா 100 மெகாபாஸ்கல்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துன்னா பீரிங் ஸ்ட்ரெஸ் ஆன் பீரிங் ஆர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், ஓகே, பீரிங் ஆர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்றப்ப வந்துன்னா சிக்மா சிகே அது வந்து என்ன அண்ட் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 250 மெகாபாஸ்கல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கேஸ்ட் அயர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் அயர்ன் அப்படின்றப்ப வந்துன்னா டவு சி வந்து டவு சி இஸ்கல் 200 மெகாபாஸ்கல். தென் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் போல்ட் வந்துன்னா டவு பி இஸ் ஈக்குவல் டு 100 மெகாபாஸ்கல் வேல்யூ வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணணும். நமக்கு வந்து டார்க் வந்து டேரெக்டாக கொடுத்தனால டார்க் இஸ் ஈக்குவல் டு 5/16 இன்ட்டு டவர்ஸ் இன்ட்டு டிக்யூ. இதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி டவர்ஸ் வந்து என்னது 100 மெகாபாஸ்கல், ஸோ 100 நியூட்டன் பெர் எம்எம்ஸ்க்கு. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா டார்க்கோட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 250 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 250 நியூட்டன் மீட்டர்னா நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 250 × 10 பொறுத்தவரை நியூட்டன் எம்எம். ஸோ அதனால் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறோம் டயாமீட்டர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். சில என்னன்னா ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்னா 25 mm. ஸோ ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்னா 25 mm. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கப்ளிங். இதுக்கு வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து பார்க்கணும். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. சரியா, கேபிட்டல் டி எல், கேபிட்டல் D1 D2, ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் எல்லா ஈக்குவேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் எல்லா வேல்யூஸுமே கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து இருக்குது. ஸோ அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப் வந்துன்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2D. ஸோ அப்போ 2 இன்ட்டு கேபிட்டல் டி வந்துன்னா அதாவது டின்றது வந்து ஷாஃப்ட் டயாமீட்டர். ஸோ வந்துன்னா 25 mm. கேபிட்டல் டி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப். நெக்ஸ்ட் வந்துன்னா லென்த் ஆஃப் தி ஹப் கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5D. ஸோ 1.5 × 25 போட்டோம்னா நமக்கு வந்து லென்த் வந்து 37.5 mm. நெக்ஸ்ட் வந்துன்னா பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் D1 is equal to 3D. So D1 வந்துன்னா 3 × 25 போட்டோம்னா D1 is equal to 75 mm. Outside diameter of the flange D2 is equal to 4D. So D2 is equal to 4 × 25 na 100 mm. Thickness of the flange TF is equal to D/2. So இந்த எல்லா ஃபார்முலாஸ்மே என்னன்னா டேட்டா புக்லேயே வந்து இருக்குது. டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து இருக்குது. ஓகே, ஸோ TF is equal to D/2. ஷாஃப்ட் டயாமீட்டர்னா 25 mm டிவைடட் பை 2 போட்டோம்னா 12.5 mm. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் அதுவுமே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து கொஷினில் இருந்தோம்னா கிவன் கொஷினில் இருந்தோம்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஆஃப் தி ப்ரொடக்டிங் ஃப்ளான்ஜ் TP is equal to D/4. ஸோ வந்துன்னா 25/4 போட்டோம்னா 6.25 mm. லென்த் ஆஃப் தி கீ ஸ்மால் எல் இஸ் equal to 1.5D. ஸோ வந்துன்னா 37.5 mm. இது வந்துன்னா நம்ம வந்து கப்ளிங்கோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துன்னா செக்கிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கப்ளிங். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஹப். ஸோ ஹப் டிசைன் பண்ணுறதுக்குன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்துன்னா ஸோ டேட்டா புக்கில் வந்துன்னா பேஜ் நம்பர் 7.135 இந்த ஃபார்முலா இருக்குது. டார்க் இஸ் ஈக்குவல் டு 5/16 இன்ட்டு டவு சி இன்ட்டு கேபிட்டல் D/4 மைனஸ் ஸ்மால் D/4 டிவைடட் பை கேபிட்டல் டி. ஸோ இந்த டவு சி வேல்யூ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டவு சி அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃப்ளான்ஜ், ஓகே, ஆர் ஹப். ஸோ வந்துன்னா ஸோ டார்க் வந்துன்னா 250 × 10⁻³ 5/16 இன்ட்டு டவு சி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். கேபிட்டல் டி வந்து என்னது நமக்கு வந்து கேபிட்டல் டி வந்து என்னென்னு பார்த்தோன்னா 50 mm.
ஸோ 50 பவர் 4 மைனஸ் 25 பவர் 4. 25 அப்படின்றது வந்துன்னா ஷாஃப்டோட டயாமீட்டர் டிவைட் பை 50 போட்டோம்னா நமக்கு வந்து என்னது டவுசியோட வேல்யூ வந்து கிடச்சிடும் 10.86 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். நமக்கு வந்து என்னென்னா it should be less than that of the allowable shear stress. ஓகே, அது வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். இப்போ வந்து கொஸ்டின் வந்து பார்க்குறோம். நமக்கு வந்து என்னது ஹப்பு தானே இது. ஸோ ஹப்புன்றப்ப வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கேஸ்ட் அயர்ன். சரியா, அதாவது இங்கே வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளாஞ்ச் மேட் அப் ஆஃப் கேஸ்ட் அயர்ன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரியா, ஃப்ளாஞ்ச் மேட் அப் ஆஃப் கேஸ்ட் அயர்ன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கேஸ்ட் அயர்ன் என்னது 200 மெகா பாஸ்கல். இப்போ வந்துன்னா நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்துன்னா 10.86 மெகா பாஸ்கல். The induced shear stress for hub, that is cast iron, is less than that of the 200 மெகா பாஸ்கல். The induced, so ஹப்புக்கும் ஹப்பு ஃப்ளாஞ்ச் ரெண்டுக்குமே வந்துன்னா கேஸ்ட் அயர்ன் ஹப்பு ஃப்ளாஞ்ச் ஸோ ரெண்டுக்குமே வந்துன்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் தான். So the induced shear stress for hub is equal, that is cast iron is equal to is less than that of the, like question வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 மெகா பாஸ்கல் கொடுத்து shear stress on அதாவது என்னன்னா permissible stress, அதாவது permissible shear on cast iron வந்து 200 மெகா பாஸ்கல் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்டைன் இருக்க வேல்யூ வந்துன்னா 10.86 which is less than that of the 200 அப்படின்றனால டிசைன் நமக்கு வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து பார்க்கணும். இதுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 பார்க்குறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.13 வந்து 135 பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டவுசி இன்ட்டு டிஎஃப். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் வந்து எடுத்து எழுதியாச்சு. அதனால் டார்க்கோட வேல்யூ தெரியும், கேபிட்டல் டியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும். கேபிட்டல் டி அப்படின்றதுனா அவுட் சைட் டயாமீட்டர் வந்து ஹப்பு. ஸோ 50 ஸ்கொயர் டிவைடட் பை 2. டவுசியோட வேல்யூ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். டிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளாஞ்ச். ஸோ திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் என்ன 12.5 mm இங்கே வந்து கால்குலேட் பண்ணிக்கோ. டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டி பை 2 வந்துன்னா 12.5 mm வந்து கால்குலேட் பண்ணிப்போம். அதில் வந்து டவுசியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிப்போ 5.1 மெகா பாஸ்கல். சரியா, ஸோ இது 5. இப்போ வந்தோம்னா அது வந்து அலோபிளோட செக் பண்ணணும். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கேஸ்ட் வந்து எவ்வளவு 200 மெகா பாஸ்கல். நமக்கு அப்டைன் இருக்க வேல்யூ வந்தோம்னா 5.1. ஸோ வந்து இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் ஃப்ளாஞ்ச் ஆஃப் கேஸ்ட் அயர்ன் இஸ் லெஸ் தன் தட் ஆஃப் 200 மெகா பாஸ்கல். ஸோ அப்படின்ட்டு பண்ணால் டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். ஓகே, நமக்கு வந்து அப்டைன் இருக்க வேல்யூ வந்தோம்னா 5.1. பெர்மிசிபிள் ஷியர் ஆன் கேஸ்ட் அயர்ன் வந்தோம்னா 200 மெகா பாஸ்கல். நமக்கு வந்து விச் இஸ் லெஸ் தன் அப்படின்றதுனால 5.1 லெஸ் தன் 200 அப்படின்றதுனால டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் கீ. ஓகே, ஃபஸ்ட் வந்துன்னா ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹப் டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஞ்ச் டிசைன் பண்ணணும். தென் வந்துன்னா கீ வந்து டிசைன் பண்ணணும். இதுக்கு வந்துன்னா ஃபார் ஷாஃப்ட் டயாமீட்டரோட வேல்யூ வந்து 25 mm. இதுக்கு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 வந்து பார்க்குறோம். டேட்டா புக்கில் வந்துன்னா 5.16. ஸோ டேட்டா புக்கில் வந்து 5.16 பாருங்கள். இதில் வந்துன்னா ஃபார் ஷாஃப்ட் டயாமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எபவ் 22 அண்ட் அப் டு 30 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது வித் வந்து என்னது 8 mm. ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன திக்னஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு 7 mm. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 8 mm. ஸோ நமக்கு வந்து வந்திருக்க ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்துன்னா 25 mm. சரியா, விச் இஸ் இன் பிட்வீன் 22 and 30 அப்படின்றனால டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 8 mm, T is equal to 7 mm. இது வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ வித் ஆஃப் தி கீ வந்து என்னன்னா width of the key வந்து என்னன்னா 8 mm, thickness of the key வந்து என்ன 7 mm, length of the key வந்து என்ன small l, length of the key small l is equal to 1.5d. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா length of the key small l is equal to 1.5d. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து வேல்யூ கால்குலேட் பண்ணேன் 37.5 mm. ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடரிங் ஷியர். இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 பார்க்குறோம். ஸோ கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் வந்து இருக்கும். சரியா, ரெண்டு ஈக்குவேஷன் வந்து இருக்கும். ஒன்று வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஷியர் கன்சிடர் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணி ஷியர் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து ஷியர் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ரெண்டுக்கு வந்து என்ன கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷியர் ஈக்குவேஷன். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு டவ் கே இன்ட்டு டி பை 2. இந்த டவ் கே அப்படின்றதுனா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல். சரியா, டவ் கே அப்படின்றனா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல். லென்த் தான் நமக்கு 37.5, டபிள்யூன்றனா வித் ஆஃப் தி கீ 8 mm சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ டவ் கே வேல்யூ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். டவ் கே அப்படின்றதுனா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல், டின்றனா ஷாஃப்ட் அவுட் டயாமீட்டர். ஸோ டவ் கேயோட வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 66.67. இது வந்து அலோவபிளோட நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கீ வந்துன்னா
100 மெகா பாஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்டேன் ஆக்க வேல்யூ வந்து என்னது 66.67 மெகா பாஸ்கல். சரியா, which is less than that of the 100 மெகா பாஸ்கல். அதாவது induced shear stress is less than that of the permissible stress. நம்ம கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க permissible shear stress on key வந்து 100 மெகா பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்டேன் ஆக்க வேல்யூ வந்து 66.67 which is less than that of the 100 அப்படின்றனால டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்து க்ரஷிங் இது வந்து பார்க்குறோம். இதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு T/2 இன்ட்டு சிக்மா CK இன்ட்டு D/2. இந்த L அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி கீ, டீன்றது வந்து திக்னஸ் ஆஃப் தி கீ. திக்னஸ் ஆஃப் தி கீன்னு பார்த்தீங்கன்னா 7 mm. ஸோ 7/2 இன்ட்டு சிக்மா CK தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இன்ட்டு D/2. ஸோ சிக்மா CK வந்து என்னன்னா நமக்கு வந்து 152.38 வந்து வருது. இது வந்து என்னன்னா அலோபிளோட செக் பண்ணணும். ஓகே, ஸோ அலோபிள் அப்படின்றது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆன் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 250 மெகா பாஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆர் பியரிங் ஸ்ட்ரெஸ். சரியா, ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆன் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 250 மெகா பாஸ்கல் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்திருக்க வேல்யூ என்னன்னா 152 வந்து வந்திருக்கு, which is less than that of the 250. ஓகே, ஸோ induced crushing stress is less than that of the allowable crushing stress 250 மெகா பாஸ்கல். அதனால் டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். சரியா, ஸோ க்ரஷிங் கொஸ்டின் வந்துன்னா பியரிங் ஸ்ட்ரெஸ் ஆன் கீஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பியரிங் ஸ்ட்ரெஸ்னாலும் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ பியரிங் ஸ்ட்ரெஸ் ஆன் கீ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 250 மெகா பாஸ்கல் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்துன்னா 152 வந்திருக்கு, which is less than that of the 250. ஸோ அப்போ வந்துன்னா டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். லாஸ்ட் நெக்ஸ்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் போல்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வந்து n=4 அப்படின்றது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. D1 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா, D1 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம் வந்து 75 mm வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டிசைன் ஆஃப் போல்ட்டுக்கு வந்து பேஜ் நம்பர் 7.135ல சரியா டார்க் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு π/4 இன்ட்டு D1² இன்ட்டு τB இன்ட்டு கேபிட்டல் D1/2. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்னோட வேல்யூ தெரியும், என்னன்றதுனா நம்பர் ஆஃப் போல்ட்ஸு. இந்த இதில் D1 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். D1 அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட். ஸோ போல்ட்டோட இங்கே வந்து டயக்ராமாக பார்த்தா தெரியும். ஸோ D1 அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட். ஸோ போல்ட்டோட டயாமீட்டர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ τB அப்படின்றது என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் போல்ட்டு. சரி, அது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் D1 அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் சர்க்கிள். ஸோ நமக்கு வந்து டார்க்கோட வேல்யூ தெரியும். நம்ம வந்து n=4 π/4 இன்ட்டு D1ஓட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ D1 அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட்டு. ஓகே, ஸ்மால் D1 அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட்டு. τBயோட வேல்யூ வந்து என்ன τB அப்படின்றதுனா கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் போல்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 100 மெகா பாஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. τB வந்து 100 மெகா பாஸ்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 Nm/mm². கேபிட்டல் D1 அப்படின்றதுனா அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட்டு. சரியா, கேபிட்டல் D1 அப்படின்றதுனா பிட் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட்டு. ஸோ வந்து D1 வந்து என்னது 75. நான் வந்து அது கால்குலேட் பண்ண செகண்ட் ஸ்டெப்லேயே கால்குலேட் பண்ணிக்கோம். டிவைடட் 2 போட்டுன்னா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரி, டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து 4.6 mm வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 6 mm. சரி, 4.6 வந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்னா 6 mm. ஸோ அப்போ M6 போல்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து 4.6 mm வருது. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 6 mm. ஸோ M6 போல்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா செக்கிங் தி க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட். ஸோ இதுக்கு வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு D1 இன்ட்டு TF இன்ட்டு சிக்மா CB இன்ட்டு D1/2. ஓகே, ஸோ n வந்து நமக்கு வந்து தெரியும். D1 வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். TF அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளாஞ்சு. சிக்மா CB தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சிக்மா CB அப்படின்றதுனா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி போல்ட் மெட்டீரியல். கேபிட்டல் D1 அப்படின்றது பார்த்தோன்னா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் சர்க்கிள். ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டார்க் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே கால்குலேட் பண்ணியிருப்போம் 250 × 10⁻³ என்னன்றது நம்பர் ஆஃப் போல்ட்டு. D1 வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். டயாமீட்டர் வந்து 6 mm. டயாமீட்டர் தான் 6 mm. TF திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளாஞ்சு 12.5. சிக்மா CB தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சிக்மா CBன்றதுனா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி போல்ட் மெட்டீரியல். இன்ட்டு D1 வந்துன்னா 75 வந்து /2 போட்டோன்னா சிக்மா CB வந்து எவ்வளோ வருதுன்னா 22.2. இந்த வேல்யூ வந்து என்னன்னா நம்ம வந்து அலோபிளோட செக் பண்ணணும். இப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுக்கல. ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் ஷாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆன் ஷாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பீரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆன் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் கேஸ்ட் அயர்ன் கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் போல்ட் மெட்டீரியல் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா 250 MPa அப்படின்றது அசியூம் பண்ணிக்கிறோம். அதாவது கீயோட இதுதான் வந்து என்ன அதுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ கீயோட க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் தான் இதுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு, ஸோ அதனால் இப்போ இன்டியூஸ்ட் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்போ 250 MPa, நமக்கு அப்டைன் ஆகிற வேல்யூ எதுனா 22.2. The induced crushing stress is less than that of the allowable crushing stress. The induced crushing stress is less than that of the allowable crushing stress 250 MPa. ஸோ வந்து என்ன டிசைன் வந்து நமக்கு வந்து சேஃப். சரியா? இது வந்து லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் தான் எல்லா டைமென்ஷன்ஸையும் வந்து என்ன எடுத்து எழுதணும். ஸோ எல்லா டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து எழுதியிருப்போம். ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எடுத்து எழுதணும். அதாவது கேபிட்டல் டியோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, கேபிட்டல் D1, D2, TF, N, TP, LA, then W and T. W அப்படின்னா width of the key and then வந்து T அப்படின்றது thickness of the key. இந்த எல்லா வேல்யூஸ் வந்து தனியாக வந்து எடுத்து எழுதணும். ஸோ இன்கேஸ் வந்தோம்னா கொஷினில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இப்போ வந்து நமக்கு இந்த கொஷின் வந்தோம்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் கொஷின் வந்து இது கொடுக்கல, அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேல்யூ கொஷின் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களே வந்தோம்னா மெட்டீரியல் வந்து நீங்களே அசியூம் பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் இது வந்துன்னா வேல்யூஸ் வந்துன்னா நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் மெட்டீரியல் வந்தோம்னா கீ, போல்ட் அண்ட் ஷாஃப்ட்டுக்கு வந்தோம்னா மைல் ஸ்டீன் அசியூம் பண்ணிக்கோங்க. கப்ளிங்க்கு வந்தோம்னா கப்ளிங்கில் வந்தோம்னா ஹப் அண்ட் ஃப்ளாஞ்சுக்கு வந்தோம்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? கீ, போல்ட் அண்ட் ஷாஃப்ட்டுக்கு வந்தோம்னா மைல் ஸ்டீல் வந்து இது பண்ணிக்கோங்க. கப்ளிங் வந்தோம்னா ஹப் அண்ட் ஃப்ளாஞ்சுக்கு வந்தோம்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் அசியூம் பண்ணிவிட்டு வேல்யூஸுமே நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்தோம்னா கொஷினில் வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஷினில் கொடுக்கலன்னா. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளமில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் வந்து ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணணும். தென் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஹப் வந்து இது பண்ணணும். தென் வந்து டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்சு, தென் வந்துன்னா டிசைன் ஆஃப் கீ, ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா டிசைன் ஆஃப் போல்ட்டு. ஓகே, ஸோ அதனால் டிசைன் ஆஃப் ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஓகே, ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு மெயில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த PDF நோட்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் போய்ட்டு வந்தோன்னா நீங்கள் வந்து என்ன PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.